புலம்பி உண்மையை ஒப்புக்கொண்ட கார்த்தி சிதம்பரம். அண்ணாமலை பாஜக பவர் இப்போது தெரிகிறதா? 1990 முதல் பாஜக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது. வாஜ்பாய், அத்வானி உள்ளிட்ட தலைவர்களது ஆளுமை கவர்ச்சியாலும் ராமஜென்ம பூமி என்ற கோரிக்கையாலும் 30 வருடங்களுக்கு மேலாகவே தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது. ஆனால் ஜெயலலிதா தமிழக அரசியலுக்குள் தலை தூக்கியது முதல் தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ வாக்குகள் தேர்தல்களில் அதிமுகவிடம் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா மறைந்த பிறகு அவ்வாக்குகளை தற்போது பாஜக அறுவடை செய்து வருகிறது என்ற பார்வை தமிழக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. இருந்தாலும் இடைப்பட்ட காலங்களில் இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரது தலைமையில் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியை பெற்று வந்தது. இந்த நிலையில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. அதேபோல் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் அண்ணாமலையும் அமர்ந்தார். ஆளும் திமுக அரசை எதிர்த்து அதிரடி கேள்வி மற்றும் அரசியல் காய் நகர்த்துகளில் பாஜகவை ஈடுபடுத்தி இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்ற புள்ளிக்கு கட்சியை அழைத்து வந்ததன் மூலம் கட்சிக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளார். இது நிச்சயமாக தேர்தல்களில் எதிரொலிக்கும் என்று பாஜக ஆதரவாளர்களால் கணிக்கப்பட்டது. அதேபோல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட வெல்லாமல் போனாலும் வாக்கு சதவீதத்தை பாஜக அதிகரித்துள்ளது. இதை பிரதமர் மோடியே பேசியதும் கவனிக்கத்தக்கது. ஆனால் மற்றொரு புறம் பாஜகவின் வளர்ச்சி வெறும் மாயைதான். அது ஜோடிக்கப்பட்டது. வெறும் சமூக வலைத்தளங்களில் அதிக ஈர்ப்புகளை பெற ஆரம்பித்தால் கட்சி வளர்ந்து விட்டது என்று அர்த்தமில்லை. ஆகையால் பாஜக வளர்ச்சி அடைந்து விட்டது என்பது ஒரு பொய்யான பிம்பம் என்ற கருத்துக்களை எதிர்த்தரப்பினர் தொடர்ந்து உருவாக்கி வந்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் மகனும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினருமான கார்த்தி சிதம்பரம் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் திமுக, காங்கிரஸ், அதிமுக இந்த 3 கட்சிகளின் பக்கம் இளைஞர்கள் வருவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். பாஜக புதிதாக தமிழகத்திற்குள் வந்ததால் குறிப்பாக அண்ணாமலையின் பரபரப்பான பேச்சில் ஏ சென்டரில் மேல்தட்டு இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது. ஆனால் பிசி சென்டர்களில் சீமான் மற்றும் விஜய் இளைஞர்களை ஈர்ப்பதாக தெரிகிறது என்று வருத்தத்தோடு பாஜகவின் வளர்ச்சி குறித்து புலம்பி தள்ளியுள்ளார். அதே நேர்காணலில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்றிருக்கும் 11.8% வாக்குகள் அதன் கூட்டணி மற்றும் சமுதாய தலைவர்களின் பலத்தால் கிடைக்கப்பெற்றது. அது பாஜகவின் வாக்கு சதவீதம் என்று எண்ணக்கூடாது என்றும் சமாளித்து பேசியுள்ளார். இருந்தாலும் இளைஞர்களை பாஜக ஈர்க்கிறது என்கின்ற கருத்தை காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஒருவர் சொன்னது தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. கடந்த 2022 பிப்ரவரியில் பாராளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்தி, உங்கள் வாழ்நாளில் நிச்சயமாக தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்று பாஜகவை நோக்கி சவால் விட்டார். அந்த சவால் கொஞ்சம் கொஞ்சமாக முறியடிக்கப்பட்டு வருவது கார்த்தி சிதம்பரத்தின் புலம்பலில் புலப்படுகிறது. ஏற்கனவே இந்த வருட ஜனவரியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒப்பிடும்போது ராகுல் காந்தி நிகரான தலைவர் இல்லை என்று பேசி ராகுலுக்கு தலைவலியை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.